நம்ம ஏகே தல அஜித் குமார் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட 4வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேலூர் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனா என்னென்ன கலெக்ட் பண்ணிருக்கன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல முதல்ல வழக்கம் போல சென்னையில இருந்தே பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 2,39 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 4வது நாள் இன்னைக்கு சண்டே. அதுவும் இந்த சண்டேன்றது வேற லெவல்ல செமையா பிக்கப் ஆகி போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஓப்பனிங் எடுத்தாலும் 2வது நாள்ல வந்து ரொம்ப சுமாரா ஆயிடுச்சு. ஏன்னா வீக் டே வேற அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பல பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நேத்து மீண்ட படம் இன்னைக்கு பெருசா மீண்டு இருக்குன்னு தான் சொல்லணும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல. சோ அடுத்ததா தமிழ்நாடு, அதுலயும் 29 கோடியே 80 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு 4வது நாள். அதுவும் பார்க்க போனா இல்ல கரெக்டா ஃபர்ஸ்ட் டேல வந்து ஓப்பனிங்ல எடுத்த கலெக்ஷன் கிட்டே இப்ப எடுத்துருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல படம் ஸ்டேபிள் ஆகாம இருந்ததெல்லாம் இப்ப வந்து எல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. படம் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தான் சொல்லணும். பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. சோ அதனால சென்னை ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் மக்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க குட் பேட் அக்லி படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து. சோ அதுலயும் இந்த சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட பல பேர் பார்த்து தியேட்டர்லாம் ரொம்ப வெளியிட்டாங்க சொல்லி ஆகணும். சோ ஒரு செம கலெக்ஷன் எடுத்திருக்கு ஜிபியு படம். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 4வது நாள்ல. ஆந்திரா தெலுங்கானாலயும் வந்து இன்னைக்கு சண்டே அதுவும் வைப் கொஞ்சம் பெருசா வரும்ன்றனால இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்கோம் நம்ம கலெக்ஷன். பாப்போம் நாளைக்கு கரெக்டா வருதான்ட்டு. கேரளால 1 கோடியே 15 லட்சம் கலெக்ட் ஆயிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 4வது நாள். உங்களுக்கு கேரளா பத்தி சொல்ல வேண்டியதில்லை, நம்மளுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. அதனால இங்க அடிச்சிருக்க வைப் அங்கேயும் லைட்டா பரவிருங்க தான் சொல்லணும். அடுத்ததா கர்நாடகால 3 கோடியே 70 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும் இந்த சண்டே 4வது நாள்ல. கர்நாடகாலயும் பாத்தீங்கன்னா இந்த 3 கோடி 70 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா ஈவினிங் ஷோ கம்ப்ளீட் ஆகாத டைம் நைட் ஷோ வந்து ஃபில்லிங் கெபாசிட்டில இருந்துட்டு இருக்கு. சோ அதோட ரிசல்ட்லாம் வந்து நாளைக்கு ஈவினிங் தான் கிளியரா வரும். சோ சின்ன ப்ரெடிக்ஷன்ல நம்ம இந்த நம்பர் சொல்லிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி நம்ம சொல்ற நம்பர் நிறைய கரெக்டா தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா தான் நீங்க வாடா அது இதெல்லாம் போட்டுருந்தாலும் சோ நான் அதை பின்னாடி பேசுறேன். அடுத்ததான் நார்த் இந்தியால 90 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம் 4வது நாள் வசூலா. அங்க நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சண்டே வசூல் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்குமான்ற மாதிரி தான் பாக்குறோம். பாப்போம் நாளைக்கு ரிசல்ட் கிளியரா வரட்டும். சரி, ஓவரால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம் இந்த 4வது நாள் கலெக்ஷனா மட்டும் 37 கோடியே 85 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். இந்த 4 நாள் வசூலும் வந்து உங்களுக்கு இந்தியா லெவல்ல வேண்டாம். ஏன்னா இன்னும் கம்பெனி சைடுல இருந்து போஸ்டர் வரல. இதே டைம்ல வந்து அந்த ஜட் அப்படின்ற சன்னி தியோல் படத்தை அவங்க டெய்லி போஸ்டர் விட்டுட்டு இருக்காங்க ஹிந்திக்கு. ஆனா தமிழ்காரங்களை மட்டும் பார்த்தா இலக்காரமா தெரியுதான்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஹீரோக்கு போஸ்டர் விட மாட்டானுங்க. இதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் அந்த சன்னி தியோல் படத்தை எடுத்திருக்காங்க. என்னதான் இவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல. நீங்க நாங்க ட்ரேடிங் வட்டம் அது எல்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் சொன்னாக்க எங்களை வாடாகிடன்னு கழுவி ஊத்திட்டுறீங்க. கம்பெனிக்காரங்க சொன்னா நாங்க இவ்வளவு பெருசா மொக்க வாங்க வேண்டிய இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும், பரவாயில்ல ஓரளவுக்கு நெருக்கி சொல்றான்ட்டு. வரும் 5வது நாள் தமிழ் வருஷம் முடிஞ்ச அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வரும் ஒரு பெரிய நம்பர்ல வரும். காத்துருங்க. கண்டிப்பா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அதை ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்ன நம்ம தலை ஏகாச்சு உள்ள பூந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கேம்ல எனக்கு தேவையில்லைங்கன்னு சொல்றாருன்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா மனுஷன் நிறைய விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி இதே ஏதாச்சும் போட்டு விட்டாருன்னா போட்டு விடலாம். ஆனா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கண்டிப்பா அந்த ஒரு நம்பரை விட்டே அவங்க ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் ரொம்ப பெருசா தேவைப்படுது. சரி, ஓகே. ஓவர்சீஸ்ல 4வது நாள் கலெக்ஷனா மட்டும் 13 கோடியே 65 லட்சம் ரூபாய் இந்த சண்டே வசூல்ல வரும். கடைசியா வேர்ல்டு வைடு 4வது நாள் கலெக்ஷன் மட்டும் இந்த வேர்ல்டு வைட்ல குட் பேட் அக்லி படம் 51 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். நான் சொல்றது 4வது நாள் வசூலா மட்டும். இல்ல வந்து ஈவினிங் ஷோவும் நைட் ஷோவும் வந்து பெருசான ஒரு ரிசல்ட் இப்ப தெரியாத டைம். நாளைக்கு ஈவினிங் தான் கிளியர் ரெஃபரன்ஸ் தெரியும். இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 45 கோடிக்கு அந்த ஒரு ரேஞ்சுக்கு மேல தாங்க படம் வரும். என்னதான் ஒரு சில ப்ரெடிக்ஷன்ல வந்து சில ஷோஸ்லாம் காலவாரினாலும் சரி, ஓகே. இந்த 4 நாள் கலெக்ஷன்ல பாத்துருவோம். இப்ப இல்ல முதல் நாள்ல நான் என்ன பாக்ஸ் ஆபீஸ்லாம் சொன்னன்றத அந்த வீடியோல போய் பாத்துங்க. ஆனா கிளியரா பாத்தீங்கன்னா 59 கோடி வந்துருங்க ஃபர்ஸ்ட் நாள்ல நம்ம அஜித் படத்துக்கு. நீங்க தம்ப்லைன் வச்சுலாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் கிளிக் பைட். நீங்க அந்த மாதிரிலாம் நம்பர் கொடுத்தாதான் வருவீங்கன்றது யோசனை பண்றது. உள்ள வீடியோல என்ன நம்பர் சொல்லிருக்கேன்னு பாருங்க. ஆனா முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ் குட் பேட் அக்லி படத்துக்கு 59 கோடி. 2வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் 27 கோடி வந்திருக்கு வெள்ளிக்கிழமை. 3வது நாள் சனிக்கிழமை நேத்து வசூலா பாத்தீங்கன்னா 38 கோடி கிட்ட வந்திருக்கு. 4வது நாள் இன்னைக்கு வசூலா பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 52 கோடி கிட்ட சொல்லியிருந்தாலும் 44 கோடி கிட்ட வசூல் வருங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 168 கோடி அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 4 நாள்ல 168 கோடி. நாளைக்கு ஒரு நாள் தமிழ் வருஷம் லீவ் இருக்கு. சோ தமிழ்நாட்டுல படம் பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. அதனால நாளைக்கு வசூல் எடுத்து 200 கோடிக்கு மேல 5வது நாள்ல மைத்ரி மேக்கர்ஸ் போஸ்டர் விடுவாங்க. சோ வெயிட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 210+ crores அப்படின்ற மாதிரி இருக்கும் தோணுது. இன்னொன்னு படம் வந்து 2 நாள்ல 100 கோடி வந்திருக்குமான்றதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். வரல உங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. என்னதான் நிறைய விஷயங்கள் ட்ரேடிங் ரெஃபரன்ஸ் அது எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் நீங்க சொல்ற வாடா சொல்லதான் போறீங்க. சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொன்னது வந்து ட்ரேடிங்க்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து ஒரு நெருக்கத்தில் இருக்க நம்பர். ட்ரேடிங்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், ப்ரொடக்ஷன் சைட்லயும் கொஞ்சம் இதுவா இருக்கலாம். ஆனா நீங்க வேணா பாருங்களேன், இந்த வசூல் கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா எல்லாரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க.